வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டை எப்படி அழகாக பயன்படுத்துறது, அதுக்கான டிப்ஸ் என்ன, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். கிரெடிட் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கி கரெக்டாக திருப்பி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபைனான்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை தாராளமாக வாங்கலாம். இப்போ நாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான 6 எளிய டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் புதுசாக இருக்கிற கார்டு பையராக இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு கார்டு இருந்து அது என்னன்றதை பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னா, இது இன்னமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் ஸ்பெண்டிங். எப்பயும் உங்களோட செலவுகள் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செலவு பண்ண போகிறீங்க கிரெடிட் கார்டு மூலிமா, அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும். இப்போ இந்த மாதம் நீங்கள் கார்டு ரேட்டு வருது, நீங்கள் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் என்னால் அந்த ஃபுல் அமௌண்ட்டை கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்வைப் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பே ஃபுல் ஆல்வேஸ். எப்பயும் கிரெடிட் கார்டில் இருக்க அந்த மினிமம் டியூ ட்ராப்பில் மாட்டாமல் ரெகுலராக வரக்கூடிய அமௌண்ட்டு மொத்தமாக கட்டுங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. மூணாவது, நோ யுவர் பில்லிங் சைக்கிள். நீங்கள் கார்டை கரெக்டாக பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்கள் பில்லிங் சைக்கிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் பில்லிங் சைக்கிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் கார்டை வயசாக யூஸ் பண்ண முடியும். நாலாவது முக்கியமான பாயிண்ட், டோன்ட் வித்ரா கேஷ். எப்பயும் கிரெடிட் கார்டில் பணத்தை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஏடிஎம்மில் போய் பணம் எமர்ஜென்சிக்கு போய் வேணும்னு சொல்லிட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி நீங்கள் அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கவே கூடாது. கேஷ் வித்ராயல் எப்பயும் கிரெடிட் கார்டில் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுருவாங்க. அந்த டேலேருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ஸுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது, டோன்ட் கேரி கிரெடிட் கார்டு ஆல்வேஸ். எப்போயும் உங்கள் கையிலேயே கிரெடிட் கார்டை கேரி பண்ணிகிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு என்றைக்காவது இன்றைக்கி கிளம்புறீங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம் செலவு இருக்குது, நான் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு போங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு பில்லிங் டேட் இருக்குது, பில்லிங் சைக்கிள் உங்களுக்கு நல்லா தெரியும்னா, அந்த பில்லிங் சைக்கிளில் அந்த 10 நாள், முதல் 10 நாள் இருக்குல்ல, அதில் நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 நாள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10 நாள் நீங்கள் ஆக்டிவாக அந்த கார்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்பயும் கிரெடிட் கார்டை கேரி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது நீங்கள் நினைக்காதீங்க. ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் இன்ஃபார்ம் டு எவ்ரி ஒன். நீங்கள் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ யார்கிட்டையும் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்றதை ரிவீல் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு தேவைன்றப்போ கிரெடிட் கார்டு எடுங்க, யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் பகட்டுக்காக கூட உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்றது சொல்லாதீங்க. சொல்லாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிரெடிட் கார்டு அவங்களுக்கு பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு பயன்படுத்தி நிறைய பிரச்சனைக்கு உள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்பயும் கிரெடிட் கார்டு இருக்குன்னா மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு பதிவில் நாம் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது மூலமாக எவ்வளோ அழகாக பயன்படுத்தலாம், அதுக்கான 6 டிப்ஸ் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் திருமணி கண்ணன், பணவள ஆலோசனை.